இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் 442 வாக்களிப்பு நிலையங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான மாவட்ட தெரிவதாட்சி அதிகாரியுமான திருமதி ஜே முரளிதரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று வரையில் 46 தேர்தல் சட்ட விதிமுறை மீறல்கள் மட்டுமே மீறல்களாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரையில் எந்த தேர்தல் வன்முறைகளும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு மற்றும் வாக்கெண்ணும் கடமைகளுக்காக சுமார் 6750 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் 47 வாக்கெண்ணும் நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் HM சுபியான் தெரிவித்தார். வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணி நாளை நிறைவடைய உள்ளதன் காரணமாக இதுவரையில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நாளைய தினம் தங்களது பகுதியில் உள்ள தபாலகங்களுக்கு சென்று வாக்காளர்கள் அட்டைகளை பெற்றுக்கொள்ளுமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியிலே நடைபெற இருக்கும் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலுக்கான சகல ஆயத்தங்களும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலிலே வாக்களிப்பதற்காக 442 வாக்கு அளிக்கும் நிலையங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளன. அவை 81 வலயங்களாக செயல்படுத்தப்படுகின்றன. வாக்கெடுப்பு நிலையங்களுடைய தூரங்கள் மற்றும் வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே இந்த வலயங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதற்கு பொறுப்பாக வலய உதவி தெரிவு அத்தாட்சி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். வாக்களிக்கும் பணிகளானது 2021ஆம் ஆண்டு காலை 7 மணி முதல் நடைபெறும். இதற்கான பயிற்சி வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பிரதேச செயலாளர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் SPO, JPO அது மட்டுமல்ல இன்றைய தினத்தில் கூட விநியோகிக்கும் பாரமேற்கும் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கான வகுப்புகளும் அது மட்டுமன்றி பிரதி தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கான வகுப்புகளும் நடைபெற்றது. அவர்களது தேர்தல் கடமைகள் தொடர்பாகவே அவை உதவி தேர்தல் ஆணையாளர் அலுவலர் அவர்களினால் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இன்றைய தினம் வரை 46 தேர்தல் சட்டவிரோத மீறல் செயல்பாடுகளே எங்களுக்கு முறைப்பாடாக கிடைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த ஒரு தேர்தல் வன்முறை சம்பவங்களும் இதுவரை பதிவாகவில்லை. ஒன்றும் இல்லையே என்ன, அதாவது இடமாற்றங்கள், அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு பதவியர்கள் வழங்கியது தொடர்பான முறைப்பாடுகள், அது மட்டுமல்ல போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்ட முறைப்பாடுகள். சில இடங்களிலே போலீஸ் நிலையங்களுக்கு முன்பாகவே கூட போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைவரும் இணைந்து எல்லா இடங்களிலுமே இந்த போஸ்டர்ஸை அகற்றி இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த எந்தெந்த கட்சிக்குரிய போஸ்டர்ஸோ அவர்களுடைய அலுவலகத்திலேயும் அதுவும் அளவுகள் கூட குறித்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவில் தான் அவர்கள் கட் அவுட் வைக்க வேண்டும். இதுவற்றை மீறியவர்கள் சில வேளை பஸ்களில் கூட இந்த போஸ்டர்ஸை ஒட்டி இருக்கிறார்கள். அப்போ அது போன்ற விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றவுடன் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்கிற வழியில் அவர்கள் இணைந்து சென்று அவற்றை அகற்றி இருக்கிறார்கள். அப்படி செய்வதாக இதுவரை எங்களுடைய தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு எந்த முறைப்பாடும் வரவில்லை. ஆனால் பரவலாக கதைக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு எழுத்து மூலம் அது ஆதாரபூர்வமாக நிரூபித்தால் மட்டுமே எங்களுக்கு அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட முடியும். 4ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 21ஆம் திகதி இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கின்றது. குறிப்பாக வாக்களிப்பு நிலையங்கள் 442 தெரிவு செய்யப்பட்டு அந்த வாக்களிப்பு நிலையங்களில் இருக்கின்ற குறைபாடுகள் தொடர்பாக கிராம உத்தியோகத்தர் ஊடாக பிரதேச செயலாளர்
செயலாளர்களுடன் கலந்துரையாடி அவைகள் தொடர்பாக நிவர்த்தி செய்யக்கூடிய விசேட ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கின்றோம். இன்றைய தினம் பிரதேச செயலாளர்களுடான கலந்துரையாடல் தொடர்பான மேலதிக விடயம் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். அதேபோல் வாக்களிப்பு இடம்பெறுகின்ற அந்த குறித்த தினங்களில் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது அந்த அனர்த்தங்களுடைய எவ்வாறு நாங்கள் முகாமை செய்வது என்பது தொடர்பாகவும் பிரதேச செயலாளர்களுக்கு நாங்கள் இன்று இடம்பெற இருக்கின்ற கூட்டத்தில் தெளிவுபடுத்த இருக்கின்றோம். அதேபோல் தேர்தல் குறிப்பிட்ட காலப்பகுதியில், அதாவது 9ஆம் மாதம் 20ஆம் திகதி, 21ஆம் திகதி, 22ஆம் திகதிகளில் வாக்குப்பட்டிகள் விநியோகம் மற்றும் வாக்குப்பட்டிகள் கையேற்கும் இடமாக மட்டக்களப்பு இந்து கல்லூரி செயற்படும். அந்த மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் 9ஆம் மாதம் 20ஆம் திகதி காலையில் 7 மணிக்கு வாக்குப்பட்டிகள் சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும். அதேபோல் 21ஆம் திகதி காலையில் 7 மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பமாகி 4 மணிக்கு வாக்களிப்பு நிறைவடைந்ததன் பின்னர் பெட்டிகள் பொறியிடப்பட்டு மீண்டும் கையேற்கின்ற இடத்துக்கு பெட்டிகள் கையேற்கப்படும். அந்த நடவடிக்கைகள் 21ஆம் திகதி பிற்பகல் 4 மணியிலிருந்து ஆரம்பமாகும். அதேபோல் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக 47 வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் கல்குடா தொகுதிக்காக வேண்டி 11 வாக்கெண்ணிக்கை நிலையங்களும், மட்டக்களப்பு தொகுதிக்காக வேண்டி 17 வாக்களிப்பு நிலையங்களும், பட்டிருப்பு தொகுதி வாக்கெண்ணும் நிலையங்களும், பட்டிருப்பு தொகுதிக்காக 9 வாக்கெண்ணும் நிலையங்களும், தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்காக 10 நிலையங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. மொத்தம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையம் மற்றும் வாக்கெண்ணும் பணிகள் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்கள் 6750க்கு அளவில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான அனைத்து கடிதங்களும் தபாலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பயிற்சி வகுப்புகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று அதுவும் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அதேபோல் வாக்காளர் அட்டை விநியோகம் கடந்த 9ஆம் மாதம் 2ஆம் திகதியிலிருந்து ஆரம்பமாகி 9ஆம் மாதம் 14ஆம் திகதி வரை அந்த விநியோக நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக நாளை இறுதி தினமாக இருப்பதால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வாக்காளர்களை நாங்கள் விசேடமாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறவில்லையாயின் உரிய தபால் நிலையத்துக்கு சென்று அது தொடர்பாக வினவி அவர்களுடைய வாக்காளர் அட்டை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி மட்டக்களப்பு மாவட்டத்தின் தேர்தல்களின் போது பாதுகாப்பு தொடர்பான விசேட கூட்டம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிபருடன் மற்றும் எஸ்எஸ்பியுடனான மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே இதுவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய வன்முறைகள் எதுவும் பதிவாகவில்லை. சாதாரணமாக கட் அவுட் போஸ்டர் ஒட்டப்பட்ட போன்றவை தான் முறைப்பாடுகளாக கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனினும் நீதியானதும் நியாயமானதுமான ஒரு தேர்தலை நடத்துவதற்கு சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவத்தாட்சி அலுவலர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தபால் மூல வாக்குகளை பொறுத்த மட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக 13,116 பேர் தகுதி பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் கடந்த 9ஆம் மாதம் 4, 5, 6ஆம் திகதியில் வழங்கப்பட்டு அந்த திகதிகளில் மீள வாக்கு பதிவு செய்யாதவர்களுக்கு மீள வாக்களிப்பதற்காக 11ஆம் மற்றும் 12ஆம் திகதிகளில் வழங்கப்பட்டிருந்தன. வெளி மாவட்டங்களில் கடமையாற்றுகின்ற மட்டக்களப்பை சேர்ந்தவர்களுடைய அந்த அடையாளமிடப்பட்ட வாக்கு சீட்டு அலுவலகத்துக்கு கிடைக்க பெற்ற பின்னர் தான் அது தொடர்பான வீதம் வெளியிட முடியும்.